ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுவையான சூப்பரான ஒரு சிம்பிள் கிரேவிங்க. நம்ம சிம்பிளாக எப்படி செய்யலாம் மட்டும் பார்ப்போம். கொஞ்சமான பொருளை வச்சு செய்வோம். பட்டை, கிராம்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது தக்காளி வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வருதோ அப்போ நம்ம மசாலாலாம் போட்டோன்னா நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு போடுறேன்னு. தக்காளி வெங்காயம் போட்ட மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் எடுத்து அதையும் எடுத்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா இதாக சாஃப்ட் ஆகட்டும். அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்குவோம். தயிர் போட்டோன்னா இன்னும் நல்ல மட்டன் வேகிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னப்பா கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிப்போம். நம்ம வீட்டில் உள்ள மசாலா தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம புதினாவை நல்லா போட்டுக்குவோம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த கறி கூட மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா மணமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருப்போம். வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். சுடு தண்ணி ஊற்றினோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம சீக்கிரம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு பார்த்துக்கலாம். இதை வதக்கிட்டே இருக்கிற கேப்பில் அந்தாண்ட சுடு தண்ணி நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஊற்றிட்டு 2-3 விசில் போட்டுக்கலாம். அப்போ மட்டும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதோட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம இன்னும் கிரேவி பதத்துக்கு நல்லா குழம்பு பதத்துக்கு வரணுன்னா ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றுவோம். நம்ம தேங்காய் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயிலலாம் நான் ஒன்றும் ஊற்றலப்பா, வெறும் தேங்காய் மட்டும்தான். அதில் எதுவும் பட்டை, கிராம்பு எதுவும் அரைச்செல்லாம் போடல. தேங்காய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் ஊற்றிக்கலாம். அப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா நமக்கு நிறையா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ கிரேவி இருக்குது. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோதுக்கு, ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுப்போம். அப்போ தான் அந்த தேங்காய் ஊற்றுனது நல்லா பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான்ப்பா, நம்ம கிரேவி ரெடி. இதுக்கப்புறம் என்ன, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். உப்புலாம் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு நம்ம கொத்தமல்லி, புதினா பாக்கி பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுருப்போம். அதையும் எடுத்து நம்ம போடுவோம். போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். இப்போ இது என்னடா இதெல்லாம் ஒரு இதான்னு நினைக்காதீங்க. நம்ம ஆரம்பத்தில் செய்கிறவங்களுக்கு, ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு தான் இந்த சமையல். பாருங்கள், ரைஸ் வச்சு நம்ம கிரேவி வச்சு சாப்பிடுவோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல.